இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 8th ஸ்டாண்டர்டோடைய 11th லெசன் ஜப் சினேமானே போல்னா சிக்கா பத்தி பார்க்க போறோம். ஜப் ஜப் மீன்ஸ் வென், எப்போ. சினேமா சினேமா மீன்ஸ் சினிமா தான். நே போல்னா போல்னானா பேசுறத, சிக்கா சிக்கான கத்துக்குச்சு அப்படிங்கிறது தான். எப்ப நம்மளுடைய சினிமா பேசுறத கத்துக்குச்சுங்கிறத இந்த லெசன்ல பார்க்க போறோம். லெசன்குள்ள போகலாம். வே சபி சஜீவ் ஹை. வேனா அவை, சபி சபினா ஆல், அவை எல்லாமே எப்படி இருக்கு? சஜீவ் சஜீவ் மீன்ஸ் அலைவ், உயிரோட இருக்கு. சான்ஸ் லே ரஹி ஹை. சான்ஸ் மீன்ஸ் பிரீத்திங். மூச்சு லே ரஹி ஹை. லே ரஹினா எடுத்துக்கிறது, டேக் எ பிரீத், அது மூச்சு விடுது அப்படிங்கறத சொல்றாங்க. சாத் பிரதிசாத் போல் ரஹே ஹை. ஷாத் பிரதிஷாத் மீன்ஸ் 100%, 100%. போல் ரஹே ஹை. போல் ரஹே மீன்ஸ் பேசுறது, 100% பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. अठहत्तर मुर्दा इंसान जिंदा हो गए. 78 மீன்ஸ் 78, 78. முர்தா இன்சான், முர்தா மீன்ஸ் டெத், இறந்து போன. இன்சான் மனுஷன், இறந்து போன மனுஷங்க. ஜிந்தா ஹோகையே, ஜிந்தா மீன்ஸ் அலை, உயிரோட வந்துடுறது. 78 இறந்தவங்க உயிரோட வந்துட்டாங்க. உன்கோ போல்தே பாத்தே கர்த்தே தேக்கோ. உன்கோ போல்தே, உன்கோன்னு அவங்களுடைய போல்தேல பேசுங்க, அவங்க கூட பேசுங்க. பாத்தே கர்த்தே தேக்கோ. பாத்தே கர்த்தே மீன்ஸ் பேசி பாருங்க. தேக்கோ மீன்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. देश की पहली स्वाक फिल्म आलम आरा के पोस्टर में विज्ञापन की ये पंक्तियां लिखी हुई थी. தேஷ்னா இந்த தேசத்துடைய பஹலினா ஃபர்ஸ்ட் ஸ்வாக் மீன்ஸ் போல்தி, அதாவது பேசக்கூடிய பிலிம், அதாவது முத பேசுற பிலிம் ஆலம் ஆராக்கே. ஆலம் ஆராங்க அந்த பிலிமோட நேம். அதோடைய போஸ்டர் ஒட்டுவாங்க இல்லையா ஃபர்ஸ்ட், அதோடைய விஞ்ஞாபனா அட்வர்டைஸ்மெண்ட். அந்த போஸ்டரோட விளம்பரத்துல பக்தியா மீன்ஸ் இந்த பேராகிராஃப் இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க இல்லையா. நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய பேர் உயிரோட இருக்கிறாங்க, 100% பேசுறாங்க. 78 இறந்தவங்க உயிரோட இருக்காங்க. அது ஹாரர் பிலிம், அது ஒரு பயப்படக்கூடிய அந்த பிலிம், அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான வேர்டிங்ஸ். பக்தியா மீன்ஸ் அந்த பேராகிராஃப் லிக்கி ஹுயித்தி, லிக்கினா எழுதப்பட்டிருந்துச்சு அப்படிங்கறது சொல்றாங்க. அதாவது அந்த முத பேசுற பிலிமோட ஃபர்ஸ்ட் விளம்பரத்துல என்னென்ன எழுதியிருந்தாங்கிறத நமக்கு இதுல இருந்து இது வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க. 14 मार्च 1931 की वह ऐतिहासिक तारीख भारतीय सिनेमा में बड़े बदलाव का दिन था. 14 मार्च 1931 தான் कि बग ऐतिहासिक तारीखा इज द डेट. அந்த டேட் ऐतिहासिक तारीखा, அதாவது இதிகாசத்துல எழுதக்கூடிய அந்த டேட் பாரதிய சினிமாமே, அதாவது இந்தியாவில இருக்கக்கூடிய சினிமாவிலேயே படே பதலாவுக்கா தின் ஹை. படேனா பிக், ரொம்ப பெரிய. பதலாவனா மாற்றம், ஒரு சேஞ்சுக்கான தின்னா நாளா இருந்துச்சு. அந்த நாள் தான் சினிமால ரொம்ப பெரிய சேஞ்சுக்கான நாளா இருந்துச்சு. இசி தின் பஹலி பார் பாரத் கே சினிமா நே போல்னா சிக்காத்தா. இசினா இந்த தின்னா நாள், இந்த நாள்லதான் பகலினா ஃபர்ஸ்ட், பார்னா முறை, முதல் முறையா பாரத் கி சினிமானே, இந்தியாவுடைய சினிமா போல்னா பேசுறதுக்கு சிக்கானா கத்துக்குச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. हालांकि वह दौर ऐसा था जब मुख्य सिनेमा लोकप्रियता के शिखर पर था. हालांकि मीन्स இருந்தாலும் அப்படி சொல்லுவாங்க, ஆல்தோ இருந்தாலும். பக் தௌர்னா டியூரேஷன், அந்த டியூரேஷன்ல ஐசானா இப்படிதான் இருந்துச்சு, லைக் தட், இதே மாதிரிதான் இருந்துச்சான். எப்படி அப்படின்னா ஜப்னா எப்போ. முக் மீன்ஸ் அமைதி, அதாவது அமைதியான சினிமா, அதாவது சைலண்ட், பேசாம இருப்பாங்களே அந்த மாதிரியான சினிமா. லோக்பிரியதா கே ஷிகர். லோக்பிரியதா மீன்ஸ் மக்களுடைய பாப்புலாரிட்டி, புகழோடைய ஷிகர்னா பீக், உச்சத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அமைதியா இருக்கக்கூடிய அந்த பேசாத சினிமா மக்களுடைய பாப்புலாரிட்டியில அதிகமா இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. पहली बोलती फिल्म जिस साल प्रदर्शित हुई उसी साल कई मुख्य फिल्मों भी विभिन्न भाषाओं में बनी. பஹலி மீன்ஸ் ஃபர்ஸ்ட், போல்தினா பேசக்கூடிய பிலிம், முதைய பேசக்கூடிய இந்த பிலிம். ஜிஸ் சால்னா வருஷம், எந்த வருஷம். பிரதர்ஷித் மீன்ஸ் அந்த காட்சிப்படுத்துறது, டிஸ்பிளே பண்ணுவோம் இல்லையா. எந்த வருஷம் அவங்க டிஸ்பிளே பண்ணாங்களோ உசி மீன்ஸ் அந்த சால்னா வருஷம், அதே வருஷத்துலதான் கை முக் பிலிமோ, கைனா மெனி நிறைய, முக் பிலிமோ அதாவது அமைதியான படங்கள்ல பி மீன்ஸ் ஆல்சோ அமைதியான படங்களும் கூட. விபின்ன பாஷாவுமே பனி, விபின்ன டிஃப்ரெண்ட், நிறைய டிஃப்ரெண்டான பாஷானா லாங்குவேஜஸ்ல பனினா
மேக் ஆகுறது செய்யறது அவங்க உருவாக்கவும் செஞ்சாங்க. அதாவது எந்த வருஷம் வந்து பேசுற பிலிம் வெளியே வந்துச்சோ அதே வருஷத்துல நிறைய பேசாத படங்களும் கூட பண்ணிட்டு தான் இருந்தாங்க. மகர் போல்தி பிலிமோ கா நயா தவ் शुरू हो गया था. மகர் மகர்னா பட் ஆனா போல்தி பிலிம் கா நயா தவ் போல்தி பிலிம் அதாவது பேசக்கூடிய அந்த பிலிம் மூவிக்கான நயா தௌர் தௌர்னா டியூரேஷன் நயா தௌர் அப்படின்னா புது செஞ்சுரிய வந்துட்டு ஷுரு ஹோகையா ஷுருனா ஸ்டார்ட் ஆகிருச்சு ஷுரு ஹோகையா மீன்ஸ் ஸ்டார்ட் ஆகிருச்சு. நெக்ஸ்ட் पहली बोलती फिल्म आलम आरा बनाने वाले फिल्मकार थे अर्देशिर एम ईरानी. பகலி போல்தி பகலி மீன்ஸ் ஃபர்ஸ்ட் முதல்ல போல்தி பிலிம் அதாவது பேசக்கூடிய படமான ஆலம் ஆரா அந்த படத்தோட பேரு ஆலம் ஆராங்கிற அந்த படத்தோட பேரு. பனானே வாலே பிலிம்கார் பனானே வாலே அப்படின்னா செய்யறது அதாவது உருவாக்குன பிலிம்கார் அந்த ப்ரொடியூசர் யார் அப்படின்னா ஆர்தேஷின் எம் இரானி ஆர்தேஷின் எம் இரானிங்கிறது அவரோட பேரு अर्देशिर एम ईरानी அப்படிங்கிறது அவங்களோட பேரு. अर्देशिर ने 1929 में हॉलीवुड की एक बोलती फिल्म शो बांध देखी. ஆர்தேஷிர் அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு 1929 ஹாலிவுடோடைய ஏக் போல்தி பிலிம் ஏக்னா ஒரு போல்தினா பேசக்கூடிய பிலிம்னா மூவி அந்த மூவியான ஷோபோட்ங்கிறது அந்த மூவியோட பேரு. தேக்கினா பார்த்திருக்கிறாரு அவர் மீன்ஸ் அது மற்றும் உன்கே உன்கேனா அவருடைய மண்மேனா மனசுல போல்தி பிலிம் பனானேகி இச்சா ஜகி. போல்தி பிலிம் அதாவது பேசக்கூடிய படத்தை பனானேனா உருவாக்குறதுக்கான இச்சானா ஆசை ஜகி மீன்ஸ் அவேக் எழுகுது அவருடைய மனசுல ஒரு பேசுற படத்தை உருவாக்கணுங்கிற ஆசை எழும்புது. फारसी रंगमंची के एक लोकप्रिय नाटक को आधार बनाकर उन्होंने अपनी फिल्म की पटकथा बनाई. பாரசி மீன்ஸ் பாரசின்னு சொல்லுவோம் பாரிஸ்ல இருக்கக்கூடிய ரங்மஞ்சி மீன்ஸ் தியேட்டர் பாரிஸ் தியேட்டருடைய லோக்பிரிய லோக்பிரிய மக்களுடைய ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய அதாவது மக்கள் விரும்பக்கூடிய நாட்டக்னா ஒரு நாடகத்தோடைய ஆதார் ஆதார்னா பேசா எடுத்துக்கிறது அதோடைய சார்ந்து பனாக்கர்னா அத மாதிரியே உன்ஹோனே அவங்க அப்படின்னு தன்னுடைய பிலிம்னா மூவியோடைய பட்கதா மீன்ஸ் ஸ்கிரிப்ட் அவங்களுடைய அந்த ஸ்கிரிப்ட் எழுதுவோம் இல்லையா அந்த ஸ்கிரிப்ட பனாயின செய்யறாரு. इस नाटक के कई गाने ज्यों के त्यों फिल्म में ले लिया है. इस नाटक के இந்த நாடகத்தோடைய கைனா மெனி நிறைய கானேனா பாடல்கள் ஜோங்கேத்தியம் தான் அங்க இங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஜோங்கேத்தியம் பிலிம் அந்த மூவில அங்கேயும் இங்கேயும் லேனா எடுத்துக்கிறது அந்த பிளேஸ் அது எடுத்துக்கிறது அந்த பாடல்கள் அந்த மூவில இருக்கக்கூடிய ஒரு பிளேஸையும் அது அங்கங்க எடுத்துக்குது. इंटरव्यू में आर्देशिर ने उस वक्त कहा था. एक इंटरव्यूனா ஒரு இன்டர்வியூல ஆர்தேஷிர் அந்த ப்ரொடியூசர் இருக்காரு அந்த ஃபர்ஸ்ட் பிலிமோடைய ப்ரொடியூசரு அவரு உஸ் வக்த்னா டைம் அந்த டைம்ல கஹானா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹமாரே பாஸ் எங்க கிட்ட கோயில எந்த விதமான சன்வாத் சன்வாசம் உரையாடல் இருக்கு டயலாக் லேக்கக் அப்படின்னா டயலாக் ரைட்டர் அப்படின்னு இருக்கு லேக்கக்னா ரைட்டரு சன்வாத் லேக்கக் அப்படின்னு டயலாக் ரைட்டரு. நெக்ஸ்ட் நகினா இல்லை அப்படின்னு அர்த்தம் எங்ககிட்ட எந்த விதமான டயலாக் ரைட்டரும் கிடையாது. கீத்கார் கீத்கார்னா பாடலாசிரியர் நகினா இல்லை அப்படின்னு அர்த்தம் பாடலாசிரியர் கிடையாது. சங்கீத்கார்னா மியூசிக் டைரக்டர் நகினா இல்லை அப்படின்னு அர்த்தம் எந்த விதமான மியூசிக் டைரக்டரும் கிடையாது. இன் சபுக்கி ஷுருவாத் ஹோனி தி இன் சபுக்கினா எல்லாருடைய ஷுருவாத் ஸ்டார்டிங் அந்த டைம்ல தான் ஸ்டார்டிங் ஆகுது ஹோனினா ஆகுறது அப்படின்னு அர்த்தம். अर्देशिर ने फिल्म के गानों के लिए स्वयं की धुनें चुनी. अर्देशिर ने அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு பிலிம்னா மூவியோடைய கானோனா பாடல்களுக்கு வேண்டி ஸ்வயனா தானே வந்து துனே மீன்ஸ் டியூன்ஸ் பாடலோட டியூன்ஸ் இருக்கு இல்லையா அதை சுனின்னு சூஸ் பண்றது அவரே தான் அதுக்குள்ள டியூன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவாரு. फिल्म के संगीत में महज तीन वाद्य तबला हारमोनियम और वायलिन का इस्तेमाल किया गया. फिल्मना மூவியோடைய சங்கீத்னா பாடல் அந்த மியூசிக்ல வந்துட்டு
மியூசிக்ல வந்துட்டு மஹஜ் மீன்ஸ் ஜஸ்ட் வெறும் தீன் வாத்திய தீனா 3 வாத்தியம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 3 வாத்தியங்கள் மட்டும் தான் இருந்துச்சா. என்னென்ன அப்படின்னா தப்லா, ஹார்மோனியம் அவர் வயலின் தான் சொல்றாங்க. இஸ்தேமல் யூஸ், அதோடைய யூஸ் மட்டும்தான் கியா கயா கியான்னு செய்யப்பட்டுச்சு. அது அந்த 3 வாத்தியங்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்பட்டுச்சு. आलम आरा में संगीतकार या गीतकार में स्वतंत्र रूप से किसी का नाम नहीं डाला गया. ஆலன் ஆராமே ஆலன் ஆரா அந்த மூவியோட பேர்லயே அந்த ஆலன் ஆரால சங்கீத்கார் யா சங்கீத்காருக்கும் சரி, மியூசிக் டைரக்டரும் சரி, கீத்கார்னா பாடலாசிரியருக்கான சரி, சுதந்திர ரூப்சே சுதந்திர மீன்ஸ் ரொம்ப லிபரலா அதான் ஃப்ரீயா, சுதந்திர ரூப்சேனா ரொம்ப சுதந்திரமான வடிவத்துல கிசிகா நாம் கிசில எந்த ஒரு யாரோட பேரும் நாம்னா பேரு யாரோட பேருமே நகி டாலாகயா நகினா நெகட்டிவ் வேர்ட், டாலாகயனா போடுறது, நகி டாலாகயனா போடல அப்படின்னு சொல்றாங்க. தனியா இவங்கதான் மியூசிக் டைரக்டர் இவங்கதான் பாடலாசிரியர் அப்படின்னு தனித்தனியா யாரோட பேரும் சுதந்திர வடிவத்துல போடவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. इस फिल्म में पहले पार्श्व गायक बने W.M. खान. पहला गाना था दे दे खुद के नाम पर प्यारे अगर देने का ताकत है. इस फिल्म இந்த மூவியோடைய பகலேனா ஃபர்ஸ்ட் பாஷர் காயக் மீன்ஸ் பின்னிசை பாடகர்கள் சொல்லுவோம் இல்லையா, பிளேபேக் சிங்கர். அவங்க யார் அப்படின்னா W.M. கான் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் வந்து பிளேபேக் சிங்கரா இருந்திருக்கிறாங்க. பகலா கானாத்தா, பகலானா ஃபர்ஸ்ட் கானா சாங். ஃபர்ஸ்ட் சாங் என்ன அப்படின்னா தேதே குதுக்கே நாம் பர் பியாரே அகர் தேனேக்கே தாக்கத் ஹை அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் சாங்கோடைய ஸ்டார்டிங்கா இருந்திருக்கு. आलम आरा का संगीत उस समय डिस्क फॉर्म में रिकॉर्ड नहीं किया जा सका. आलम आरा के संगीतना சாங்ஸ் அந்த மியூசிக்ஸ் வந்து ஆலம் ஆரா பிலிமோட இந்த மியூசிக் வந்து உஸ் சமய மீன்ஸ் டைம் அந்த டைம்ல டிஸ்க் ஃபார்ம் அதாவது இந்த ஹார்ட் டிஸ்க் சொல்லுவோம் இல்லையா, அந்த சிடி வடிவத்துல ரிகார்ட் நகி கியா ஜா சகா. ரெக்கார்ட் நகி கியானா செய்யறது, ரெக்கார்ட் நகி கியானா ரெக்கார்ட் பண்ணல, அவங்களால பண்ண ஜா சகானா முடியறது, அவங்களால ரெக்கார்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. फिल्म की शूटिंग शुरू हुई तो साउंड के कारण ही उसके शूटिंग रात में करनी पड़ती थी. फिल्म के शूटिंग शुरू हुई, फिल्मோடைய ஷூட்டிங் அந்த பிலிமோடைய ஷூட்டிங் வந்து ஷுருனா ஸ்டார்ட் ஆயிருது. தோ அப்ப இருந்தாலும் கூட சவுண்ட் கே காரன் சவுண்ட் உடைய காரணத்தினால உஸ்கி ஷூட்டிங் அதோடைய ஷூட்டிங் வந்து ராத் மே கர்னி படுத்தி தி ராத்ல நைட் டைம்ல கர்னி படுத்தி தி பண்ண வேண்டிய நிலைமை ஆகுனுச்சு. मुख्य युग के अधिकतर फिल्मों को दिन के प्रकाशों में शूट लिया जाता था. मुख्य युग மீன்ஸ் அந்த அமைதியான அதாவது அமைதியா பேசாத பிலிம் எடுத்துக்கிட்டு இருந்த யுக்னா செஞ்சுரியில அதிகத்தனா மோஸ்ட்லி ரொம்பவே அதிகமா பிலிமோக்கோ அதிகமான படங்களை தின்கே பிரகாஷ்மே தின்னா டே டைம் பகல் பொழுதோடைய பிரகாஷ் அதாவது வெளிச்சத்துலதான் ஷூட் கர் லியா ஜாத்தா ஹை அத ஷூட்டிங் பண்ணனாங்க. கர்னா செய்யறது, லியானா எடுத்துக்கிறதா ஷூட்டிங் செஞ்சு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மகர்னா பட் ஆனா ஆலம் ஆராக்கி ஷூட்டிங் ஆலம் ஆரா மூவியோட ஷூட்டிங் வந்துட்டு ராத்னா நைட் டைம்ல போனேக்கே நடந்த காரணத்தினால இஸ்மேனா அதுல கிருத்திம் பிரகாஷ் வியவஸ்தா கர்னி படி. கிருத்திம் பிரகாஷ் மீன்ஸ் அது ஆர்டிபிஷியல் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆர்டிபிஷியலான பிரகாஷ்னா லைட், அதாவது ஆர்டிபிஷியல் லைட் வந்து வியவஸ்தான அரேஞ்ச்மெண்ட்ஸ் கர்னி படி அது பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. यही से प्रकाश प्रणाली बनी जो आगे फिल्म निर्माण का जरूरी हिस्सा बनी. यही से இங்க இருந்துதான் பிரகாஷ் பிரகாஷ் மீன்ஸ் அந்த வெளிச்சத்தோட பிரணாலி மீன்ஸ் சிஸ்டம், அதாவது லைட்டிங் சிஸ்டம் வந்து பனி ஜோ ஆகே பிலிம் நிர்மான் கா ஜரூரி ஹிஸ்ஸா பனி அதாவது அந்த லைட் சிஸ்டம் செய்யறது வந்துட்டு ஜோ ஆகே மீன்ஸ் இன்னும் முன்னாடி போக பிலிம் நிர்மான் கா ஜரூரி பிலிம்னா மூவிய நிர்மானா உருவாக்குறது, அதாவது மூவியை உருவாக்குறதுக்கான ஜரூரி ஹிஸ்ஸா பனி. ஜரூரி ரொம்ப தேவையான, ஜரூரி மீன்ஸ் இம்பார்ட்டன்ட், தேவையான ஹிஸ்ஸானா பகுதி, பாட்டா பனினா ஆகிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மூவியை உருவாக்குறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா அந்த லைட்டிங் சிஸ்டம் ஆகிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், आलम आरा ने भविष्य के कई स्टार और टेक्नीशियन तो दिए ही.
आदेश की कंपनी तक ने भारतीय सिनेमा के लिए 150 से अधिक मूक और लगभग 100 स्वाक फिल्म बनाई. ஆலம் ஆறாங்கிற அந்த மூவி வந்து பவிஷ்யனா ஃபியூச்சர்ல வந்துட்டு எதிர்காலத்துல கைனா மெனி நிறைய ஸ்டார்னா ஸ்டார்ஸ் அதாவது ஆக்டர்களையும் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் டெக்னீஷியன் தியேஹி டெக்னீஷியன் கூட தியேனா கொடுத்திருக்கு. இந்த மூவி வந்து நிறைய டெக்னீஷியனையும் கொடுத்திருக்கு, நிறைய ஸ்டார்ஸையும் கொடுத்திருக்கு. அர்தேஷிற்கு கம்பெனி அர்தேஷர் அந்த ப்ரொடியூசர் இருக்கார்லயே அவருடைய கம்பெனி அந்த கம்பெனி வந்துட்டு தக்னே அதுவும் கூட என்ன பண்ணிருக்கு பாரதிய சினிமா கேலியே பாரதிய அதாவது இந்தியன் சினிமாவுக்கு கேலியே தேடே சவுசே அதிக தேடே சவுனா 100ன்னு அர்த்தம், தேடே சேவ் அப்படின்னா 1.5 அர்த்தம், 1.5 1.5 வந்து சே அதிக 1.5 விட கூட முக் அவுரு அதாவது சவுன்னு இருக்கு இல்லையா, சோ 1.5 100 அதாவது 150 அதை விட அதிகமான முக்னா அமைதியானதா வாயசைவு மட்டும் வச்சிருக்கக்கூடிய அந்த மூவிஸும் சரி அவருனா அண்ட் மற்றும் லக்னா ஏறத்தாழ சவுனா 100 ஏறத்தாழ 100 ஸ்வாக்னா பேசுற மூவி அதாவது பேசுற மூவிஸ கூட பிலிமோ பனாயினா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க 150 பேசாத படங்களையும் சரி 100க்கு மேற்பட்ட பேசுற மூவிஸையும் அவங்க உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஆலம் ஆரா பிலிம் அரேபியன் நைட்ஸ் ஜெய்சே ஃபேண்டசி தி. ஆலம் ஆராங்கிற மூவி வந்துட்டு அரேபியன் நைட்ஸ் அந்த மாதிரி ஜெய்சேனா லைக் தட் அதே மாதிரி அந்த அரேபியன் நைட்ஸ்ங்கிற மூவி மாதிரியே ஃபேண்டசியான ஒரு கனவு கதை மாதிரி எடுத்திருக்கிறது ஃபேண்டசி ஸ்டோரியா தான் இருக்குது. फिल्म ने हिंदू उर्दू के मेल वाले हिंदुस्तानी भाषा को लोकप्रिय बनाया. फिल्म ने அந்த மூவி வந்துட்டு ஹிந்தியும் சரி உருதுவுக்கும் சரி மேல்வாலையில மேட்ச் பண்ணி ரெண்டையும் சேர்த்து மேட்ச் பண்ணி ஹிந்துஸ்தானி பாஷாக்கோ லோக்பிரிய பனாயா ஹிந்துஸ்தானிங்கிற பாஷையில வந்துட்டு லோக்பிரியன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆகுது, ரொம்ப பாப்புலாரிட்டியா பனாயானா ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. इसमें गीत संगीत तथा नृत्य के अनोखे संयोजन थे. इसमें அதுல கீத்னா பாடல்களையும் சரி சங்கீத்னா அந்த மியூசிக்லயும் சரி தத்தானா அது கூடவே சேர்த்து இன் அடிஷன் டு அது கூடவே நிருத்தியக்கே அனோக்கே சன்யோஜன் தே நிருத்தியனா டான்ஸ் அந்த டான்ஸோடைய அனோக்கேனா தனித்துவமான சன்யோஜன காம்பினேஷன் தனித்துவமான கலவை அதுல இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. பிலிம் கி அந்த மூவியோடைய நெக்ஸ்ட் நாயிகா ஜுபைதா தி. நாயிகானா அந்த ஆக்ட்ரஸ் அந்த ஹீரோயின் யார் அப்படின்னா ஜுபைதா அப்படிங்கிற ஒரு ஆக்டர் தான் இருந்திருக்கிறாங்க. நாயக்னா ஹீரோ யார் அப்படின்னா விட்டல் அப்படிங்கிறவங்க தான் நாயக்கா இருந்திருக்கிறாங்க. வே உஸ் தௌர் கே சர்வாதிக் பரீட்சாமிக் பானேவாலே ஸ்தார்த்தே. வேணா அவர்கள் அந்த ரெண்டு பேருமே உஸ் தௌர்னா டியூரேஷன் அந்த காலகட்டத்துல சர்வாதிக்னா ரொம்ப ஜாஸ்தியான ரொம்பவே அதிகமான பரீட்சாமிக் ரொம்ப ஃபேமஸா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப பரீட்சாமிக் மீன்ஸ் ரொம்ப ஃபேமஸா உழைக்கக்கூடிய ஆளா இருக்கக்கூடிய பானேவாலே மீன்ஸ் அந்த ஃபேமஸா கிடைக்கக்கூடிய ஸ்டாரா இருந்திருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே. உன்கே சயன் கோ லேக்கர் பி ஏக் கிஸ்ஸா காஃபி சர்ச்சித் ஹை. உஸ்கேனா அவங்களுடைய சயன் மீன்ஸ் சூசிங் அவங்கள தேர்ந்தெடுத்ததுக்கான லேக்கர் பி அதை வச்சு கூட ஏக் கிஸ்ஸான கதை ஒரு காசிப் ஒரு கதை வந்துட்டு காஃபி சர்ச்சித் காஃபினா போதுமான அளவு சர்ச்சித்னா பிரபலமா இருக்கிறது ரொம்பவே ஃபேமஸா இருந்திருக்கு ஒரு ஸ்டோரி. என்ன ஸ்டோரி அப்படின்னா விட்டல் கோ உருது போல்னேமே முஷ்கிலே ஆத்தே தே. விட்டல் அந்த ஹீரோ இருக்காருலே அவருக்கு உருது அந்த பாஷைய போல்னே பேசுறதுல முஷ்கிலே ஆத்தே தே. முஷ்கிலன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு அவருக்கு. முஷ்கிலே ஆத்தேன்னா ரொம்ப கடினமா தான் அவருக்கு பேச வந்திருந்திருக்குது. पहले उनका बटौर नायक चयन किया गया मगर इसी कमी के कारण उन्हें हटाकर उनकी जगह महबूब को नायक बना दिया गया. பகலேனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உன்கானா அவரை பட்டவர் மீன்ஸ் பெட்டரான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சயன் கியாகையா சயனை சூஸ் பண்றது சயன் கியாகையான சூஸ் பண்ணப்பட்டாரு. மகர்னா பட் ஆனா இசி கமிக்கே காரன் கமினா லெஸ் இந்த விஷயம் கம்மியா இருக்கணும் எது அவர் கூர்ந்து பேசவர் இல்லையா அந்த காரணத்தினால காரணம் மீன்ஸ் ரீசன்னால உன்கேனா அவரை
ஹட்டாக்கர்னா ரிமூவ் பண்ணிட்டு அவரை மாத்திட்டு உன்கி ஜஹா உன்கினா அவருடைய ஜஹானா பிளேஸ்ல அவரோட பிளேஸ்ல மெஹபூங்கிற ஒருத்தவங்கள வந்துட்டு நாயக் பனா தியா கயா. நாயக்னா ஹீரோவா, பனா தியா கயா அவரை ஹீரோவா மாத்திடுறாங்க. பனா தியா மீன்ஸ் அவரை ஆக்குறது, அவரை ஹீரோவா ஆக்கிடுறாங்க. விட்டல் நாராஜ் ஹோகயா. விட்டல் வந்துட்டு நாராஜ்னா அன்ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் இல்லாம போயிடுறாரு. அவர் மீன்ஸ் மற்றும் அப்படின்னா ஹக் பானே கேலியே உன்ஹோனே உன்ஹோனே முக்தம் கர்தியா. அவர் மீன்ஸ் மற்றும் அப்படின்னா தன்னுடைய ஹக் பானே கேலியே, ஹக்னா ரைட்ஸா, தன்னுடைய உரிமைய பானைனா வாங்கிக்கிறதுக்கு வேண்டி, கிடைக்கிறதுக்கு வேண்டி, தனக்கு உரிமை கிடைக்கிறதுக்கு வேண்டி உன்ஹோனே அவரு முக்தமா கருதியா. முக்தமா மீன்ஸ் அந்த கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, அந்த நீதிமன்றத்துல வழக்கு பதிவு பண்றாரு. கருதியா அப்படின்னு செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.